الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த நாள் இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தின் முதல் நாள், முதல் ஜும்ஆவுடைய நாள். ஹிஜ்ரி 1446 ஆண்டை நிறைவு செய்து ஹிஜ்ரி 1447 நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டை இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பான ஆண்டாகவும் பாக்கியம் நிறைந்த ஆண்டாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய, இஸ்லாத்திற்கு எதிராக தங்களுடைய போர் விதிகளை எல்லாம் மீறி நடத்தக்கூடிய அந்த அநியாய அக்கிரம அவர்களுடைய போர்களை அல்லாஹு தஆலா துவம்சம் செய்து அவர்களை தோல்வியில் ஆக்குவானாக. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த உலக அரங்கத்திலே இவ்வாண்டில் அல்லாஹு தஆலா நல்ல சிறப்பான ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்வான கண்ணியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அளிப்பானாக என்ற நல்ல துஆவோடு நாம் இந்த புத்தாண்டினுடைய சிறிய பயானை ஆரம்பம் செய்வோம். புத்தாண்டு என்று சொல்லும் பொழுது ஏனைய ஆண்டுகளுக்கு ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி கடந்து சென்று விடுவதை போன்று இந்த இஸ்லாமிய புத்தாண்டை ஹாப்பி நியூ இயர் என்பதாகவெல்லாம் சொல்லி கடந்து சென்று விட முடியாது. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் இந்த ஹிஜ்ரி ஆண்டு துவங்கும் பொழுதும் சரி, அது நிறைவு பெறும் பொழுதும் சரி, ஹிஜ்ரா என்று சொல்லக்கூடிய, ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பலம் என்ன, வீரியம் என்ன, அதில் அடங்கி இருக்கக்கூடிய தியாகங்கள் என்ன என்பதனை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று நம்முடைய மூத்த குடிமக்கள், சஹாபா பெருமக்கள், மனிதர்கள், முஃமின்கள் வாழும் காலமெல்லாம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய ஞாபகம் இருக்க வேண்டும், ஹிஜ்ராவை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். அந்த ஹிஜ்ரத் செய்த அந்த சஹாபாக்களுடைய தியாக வரலாறுகள் என்றுமே அழிந்து போகக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையிலே பக்கம் பக்கமாக பல இடங்களிலே அவர்களை புகழ்ந்து பேசி
அவர்களுக்கு எல்லாம் மறுமையில் வைத்திருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய பல ஆயத்துகளை அல்லாஹ் அருள் இருக்கக்கூடிய அந்த செய்தியை உலகம் உள்ளளவு மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்று நம்முடைய முன்னோர்கள் ஆண்டிற்கே அந்த ஹிஜ்ரா என்ற பெயரை வைத்து விட்டார்கள். உலகத்திலே ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஹிஜ்ரி ஆண்டை துவங்கும் பொழுதும் சரி, அதை முடிக்கும் பொழுதும் சரி, அந்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த வலியை, அதனுடைய பலத்தை, அது ஆற்றிய சேவைகளை, ஹிஜ்ரத்திற்கு முன்பு இருந்த நிலை என்ன, ஹிஜ்ரத்திற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய நிலை என்ன என்பதனை ஒவ்வொருவர்களும் தெரிந்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஆண்டிற்கு 12 மாதங்கள் என்பதனை அல்லாஹ் அது முடிவு செய்து விட்டார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உலகத்திலே எந்த கிரந்தங்களும் வேதங்களும் சொல்லாத செய்தி திருக்குர்ஆனிலே நாம் படைத்தோம், அல்லாஹ் படைத்தான், ஆண்டிற்கு 12 மாதங்கள் என்பதனை திருக்குர்ஆன் மட்டுமே கூறுகின்றது. உலக நடைமுறையிலே ஆரம்பத்தில் யாருக்கெல்லாம் எல்லோருக்கும் தெரியாது, இந்த ஆண்டு கணக்குகள் அவர்களுக்கெல்லாம் புரிந்து வரவில்லை. காலங்கள் செல்ல 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 அனுபவத்தின் வாயிலாகவே மக்கள் தெரிந்து கொண்டார்கள் ஆண்டிற்கு 12 மாதங்கள் என்பது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த திருமறையிலே சொல்லிவிட்டான். அந்த ஆண்டுக்கு 12 மாதங்களை கொண்ட ஒரு ஆண்டிற்கு என்ன பெயர் வைப்பது என்னும் விஷயத்திலே பல பெயர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் வாழக்கூடிய மக்கள் அந்தந்த பிராந்தியங்களிலே, அந்தந்த பகுதிகளிலே என்ன என்ன நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமாக கருதினார்களோ அவைகளையெல்லாம் வைத்துதான் பெயர்களை சுட்டி கொண்டார்கள். பாஷையின் அடிப்படையிலே சுட்டி கொண்டார்கள், அல்லது வேறு ஏதாகிலும் அபூர்வங்கள் அதிசயங்கள் நடந்ததை வைத்து சுட்டி கொண்டார்கள். நமது இந்திய நாட்டிலே, நமது இந்தியாவினுடைய தெற்கு பகுதிகளை பார்ப்போம், பாஷையின் அடிப்படையிலே நிறைய வருடக்கணக்குகள், தமிழ் வருட பிறப்பு, ஆங்கில வருட பிறப்பு, பிறகு மலையாள வருடப்பிறப்பு, தெலுங்கு, கன்னடம் என்றெல்லாம் பாஷையை முன்னிறுத்தி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த சைனாவிலே பூனையாண்டு, எலியாண்டு என்பதெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மிருகங்கள் பெயர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. சுருங்க சொன்னால் நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை வரலாறுகளிலே ஒரு விலங்கோடு தான் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்பதாக நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். யானை ஆண்டு என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்காக வேண்டி அரபிய மக்களிடத்திலே அதிசயங்கள், அபூர்வமான செயல்பாடுகள் நிகழும் பொழுதெல்லாம் அந்த பருவங்களிலே அந்த பெயரை வைத்துக் கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே ஆரம்ப காலங்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கெல்லாம் முன்பாக இந்த உலகத்தில் அரபியர்களுக்கு மத்தியிலே பெயர் வைக்கப்பட்டிருந்தது ஆமே இப்ராஹிமி என்பதாக. நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்தான். நீண்ட நாட்களாக எரிக்கப்பட்ட நெருப்பு குண்டம் பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. ஊர் உலக மக்களெல்லாம் அதை எதிர்பார்த்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கின்றார்கள். அந்த நெருப்பு குண்டத்திலே அவருடைய கைகால்களை எல்லாம் கட்டி தூக்கி எறிகின்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய அதிசயம் பாதுகாப்பு, அவர்கள் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் கூட கருகவில்லை. அவர் உடம்பிலே தொக்கி இருந்ததின் காரணமாக இதை அதிசயமாக பார்த்தார்கள். இதுவல்லவா அதிசயம் என்பதாக சொல்லி ஆமை இப்ராஹிம் 1, 2, 3, 4 என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரால் ஆண்டுகள் இருந்தன ஒரு காலங்களிலே. அதற்கு பின்னர் அரபிய தீர்பகற்பத்திலே தண்ணீர் பஞ்சம், மக்கள் எங்காகிலும் தண்ணீரை கண்டுவிடுவார்களே ஆனால் அங்கு குடிபெயர்ந்து விடுவார்கள். அந்த அடிப்படையிலே மக்கமா நகரிலே அல்லாஹு தஆலா அந்த ஜம்சம் ஊற்றை அல்லாஹ் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தின் பொருட்டால் தண்ணீர் பீழ்ச்சி அளிக்கின்றது.
அதை முன்வைத்து மக்கள் குடிபெயர்கின்றார்கள். அங்கு பெரிய நகரமே உருவாகி விடுகின்றது. பிறகுதான் அல்லாஹு தாலா கட்டளையிட்டான், அங்கு முதலாவதாக ஒரு ஆலயத்தை எழுப்புங்கள், முதல் ஆலயமாக அது இருக்கட்டும் என்பதாக சொல்ல, நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கட்டடத்தை எழுப்புகின்றார்கள். முதல் ஆலயம். அந்த ஆலயம் ஏற்பட்டு விட்ட பிறகு மக்களுடைய எண்ணத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு, ஆமுல் காபா, காபா கட்டப்பட்ட ஆண்டு. ஏனென்றால் தண்ணீர் அங்கு கிடைத்ததின் காரணமாக மக்கள் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு காபா வந்தது, ஆமுல் காபா என்று வைத்தார்கள். அதற்கு பிறகு ரொம்ப காலங்கள் அது நடைமுறையில் இருக்க, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அபரஹா என்ற மன்னன் அந்த காபத்துல்லாவின் மீது படை நடத்துகின்றான், யானை படையை. அதை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு தனது ஊரிலே ஒரு காபத்துல்லாவை போலியாக கட்டி அங்கு வாருங்கள் என்பதாக மக்களுக்கு அழைப்பு கொடுக்குகின்றான். செல்லவில்லை யாரும். அந்த காபத்துல்லாவை இடிப்பதற்காக அவன் யானை படை நடத்தி கொண்டு வருகின்றான். வரும் வழியிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய ஏற்பாடு, அல்லாஹ் திருமறையில் சொன்னதை போன்று, அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல தர்மீஹிம் மின் ஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். அந்த படையினரை அழிப்பதற்காக வேண்டி சிறிய சிறிய அபாபில் பறவைகளை அதனுடைய சுண்டுகளிலே வாயிலே சிஜ்ஜீல் என்ற நரகத்திலிருந்து கல்லை கொண்டு வந்து போட வைத்தான் என்பதாக சொல்லி அந்த படை நாசமானது. ஒரு பெரிய படை சிறிய பறவைகளுக்குள் நாசமானதை கண்டு அந்த ஆண்டு முதல் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்பதாக வைக்க ஆரம்பித்தார்கள். இன்று அந்த சிஜ்ஜீல் என்ற பெயர் உலகமெங்கிலும் பிரபலமாகிவிட்டது. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் இஸ்லாமிய நாடுகளையும் துவம்சம் செய்வதற்காக வேண்டி இஸ்லாமிய எதிர் நாடுகள் அவர்கள் படை நடத்தும் பொழுது அதை அழிப்பதற்காக வேண்டி என்று ஒரு ஏவுகணையை ஈரான் தயாரித்தது. பிரம்மாண்டமான தயாரிப்பு. அதற்கு பெயர் சிஜ்ஜீல் என்று வைத்தார்கள். நரக எரிகுள்ளி, நரகத்தை போல் எரிக்கும். ஆக சிஜ்ஜீல் என்ற பெயர் இன்று உலகமெல்லாம் எல்லார் வாயிலும் வரக்கூடிய அளவிற்குண்டான ஒரு பெயர். அது அல்லாஹ் என்ற ஆரம்பத்தில் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். அந்த பெயரை வைத்திருக்கின்றார்கள். இப்படி பெயர் வைப்பதற்கு ஆயிரம் பெயர்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரா என்று ஏன் பெயர் வைக்க வேண்டும்? ஹிஜ்ரத் என்று பெயர் வைப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அதற்கு நிகரான, அந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை உலகத்தில் இந்த யாருமே ஆண்டுக்கு பெயர் வைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த ஹிஜ்ரத் என்பது அரபிய மொழியிலே புலம்பெயர்தல், ஊர் விட்டு ஊர் செல்லுதல், குடிபெயர்தல் என்றெல்லாம் பொருள். இன்னும் சொல்ல போனால் அகதிகளாக போகுதல் என்றும் கூட சொல்லலாம். ஆனால் இஸ்லாத்திலே அந்த ஹிஜ்ரத் என்ற வார்த்தை இருக்குகின்றதே, இந்த வார்த்தைகளை விடவும் மேம்பட்ட கருத்தை கொண்டது. அப்போது இந்த ஹிஜ்ரத் என்பது மக்கா வாசிகள் சஹாபா பெருமக்களிடத்திலே அது ஏன் நடந்தது, எதற்காக செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, வெறும் சாப்பாட்டிற்காக, வீடு குடி போவதை போன்று ஒரு வீட்டை காலி செய்துவிட்டு அடுத்த வீட்டிற்கு போவதை போல் அல்ல, வியாபாரம் ஊரிலே சரியில்லை, விளைச்சல் இல்லை என்பதற்காக வேண்டி, பிஸ்னஸுக்காக வேறு ஊருக்கு செல்லலாம் என்பதற்காக வேண்டி செல்வார்களே, அப்படியும் அல்ல. தான் கொண்ட கொள்கைக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி என்று அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். எப்படி இருந்தார்கள்? வீடு வாசல்களோடு, நல்ல தோட்டம் துறவுகளோடு, சொந்த பந்தங்களோடு, எல்லாவற்றையும் விட தங்களுடைய உயிருக்கு மேல் உயிராக காபத்துல்லா இருக்கக்கூடிய ஊரில் நாம் இருக்குகின்றோம் என்ற பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை ஊர் துரத்தப்படுகின்றது, சொத்துக்களை பிடுங்கப்படுகின்றது, அகதிகளாக ஆக்கப்படுகின்றார்கள், அகதிகளாக போகையில் ஆக்கப்படுகின்றார்கள். எத்தனையோ உலகத்தில் அகதிகளாக ஆக்கப்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த அகதிகள் அவர்களை போன்றல்ல,
ஒரே ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லி இருப்பார்களேயானால், எங்களுக்கு இவ்வளவு சொத்துகள் இந்த ஊரில் இருக்குகின்றன, பிரம்மாண்டமான வீடுகள் இருக்குகின்றது, என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் பெரும் சொந்தங்கள் இந்த ஊரில் இருக்குகின்றார்கள், எங்களுக்கு உணவுக்கு பஞ்சமில்லை, நாங்கள் நல்ல செழிப்போடு வாழ்ந்து கொண்டு தானே இருக்குகின்றோம் என்பதற்காக வேண்டி என்று அந்த மக்கள் துரத்தும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் முந்தைய தெய்வங்களையே வணங்கி கொள்ளுகின்றோம், இந்த புதிய மார்க்கத்தை நாங்கள் விட்டு விடுகின்றோம் என்று சொல்லி இருப்பார்களேயானால் அவர்கள் துரத்தி இருக்க மாட்டார்கள், விரட்டி இருக்க மாட்டார்கள். தாராளமாக இருந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு பகையெல்லாம் நீங்கள் நமது மார்க்கத்தை விட்டு, மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டு செல்லுகின்றீர்களே என்ற பகையை தவிர வேறொன்றுமில்லை என்பதாக சொல்லி, ஆனால் அவர்கள் அனைவர்களும் தன்னுடைய சொத்து சுகம், தன்னுடைய வீடு வாசல் எல்லாவற்றையும், எல்லா அடையாளங்களையும் இழந்து அகதிகோலம் பூண்டு மதீனாவின் பக்கம் செல்லுகின்றார்கள். இந்த புலம்பெயர்தலை உலக வரலாற்று ஆசிரியர்களெல்லாம் மிக பிரம்மாண்டமாக எழுதுவதுண்டு. அதில் பிரபலமாக ஜெர்மனியினுடைய பெரிய பேரறிஞர், உலகமெல்லாம் அறிந்த சரித்திர ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர் அந்த காரல் மார்க்ஸ் என்பவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகின்றார், உலகத்தில் நடைபெற்ற தியாகங்களிலேயே மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய இழப்பு, ஒரு மக்கள் தாங்கள் கொண்ட கொள்கைக்காக வேண்டி, தங்களுடைய இறைவனுக்காக, நபிக்காக, அல்லாஹ்வுக்காக தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டு அனைத்தையும் துறந்து அவர்கள் அவர்களாகவே போனார்கள் அல்லவா. அதற்கு நிகரான ஒரு தியாகம் உலகத்தில் இதற்கு முன்பும் நடைபெற்றதில்லை, இதற்கு பிறகும் நடைபெறப் போவதில்லை என்பதாக எழுதுகின்றார். அந்த அளவிற்கு மாபெரும் தியாகத்தை உள்ளடக்கியது தான் அந்த ஹிஜ்ரா என்ற சொல். வெறும் ஹிஜ்ரத் வருடம் ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக சொல்லுவது மட்டுமல்ல, இவைகளெல்லாம் நம்முடைய மனதிற்கு வர வேண்டும். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் மக்காவிலே வாழுகின்றார்கள். அந்த 10 ஆண்டுகளில் சாதிக்க முடியாத சாதனை இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தின் ஒளியாக, உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டியாக, ரஹமத்தாக அருள் இருக்குகின்றான். அவர்கள் மக்காவுக்கு மட்டும் நபி அல்ல, இந்த உலகத்திற்கே நபி. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத் என்ற அமல் மட்டும் அவர்கள் செய்திருக்கவில்லை என்று சொன்னால், மக்காவை விட்டும் அவர்கள் மதீனாவை சென்றிருக்கவில்லை என்று சொன்னால், இந்த இஸ்லாமியம் அந்த மக்காவோடு மங்கி போயிருக்கும். அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு இது உலகமெல்லாம் பரக வேண்டும், மூலை முடுக்கெல்லாம் செல்ல வேண்டும், உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் இஸ்லாம் செல்ல வேண்டும், அனைவர்களுக்கும் நபியாகத்தான் நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்ற அந்த உன்னத கருத்தின் பிரகாரம் அல்லாஹு தஆலா அந்த ஹிஜ்ரத் என்ற அமலுக்கு அல்லாஹ் தேர்வு செய்தவர்கள் தான் அந்த முஹாஜிர் பெருமக்கள். அல்லாஹ் அவர்களை புகழுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? லில் ஃபுகரா இல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தஊன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா. அல்லாஹு தஆலாவுடைய ஃபضலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடி தங்களுடைய சொத்துகள், தங்களுடைய வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் துறந்த ஃபகீர்கள் என்பதாக சொல்றான். என்ன சொல்றான்? லில் ஃபுகரா, ஃபகீர்களாகி போனார்கள். எதற்காக போனார்கள்? அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக. யன்சுரூன் அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்றான். அப்பேற்பட்ட மாபெரும் தியாகிகள் அல்லாஹு தஆலா அவர்களை பல இடங்களிலே போடுகின்றான். இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தின் முன்னோடிகள், அவர்களை யாரெல்லாம் பின்பற்ற செய்தார்களோ ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்கள் வழியை பின்பற்றி அவர்களை போன்று
அல்லாஹ்வுக்காக தானும் இழக்க தயாராக யார் இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய திருப்திற்காக வேண்டி கொடுக்க தயாரானார்களோ அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்கின்றான். இவர்களும் அல்லாஹ்வை பொருத்தப்பட்டு செய்தார்கள். அஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா. அதிலே நிரந்தரமான சொர்க்கம், அதிலே அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். ஸாலிகல் ஃபௌஜுல் அஸீம் என்பதாக ஒரு இடத்திலே அதுதான் மகாபெரிய வெற்றி என்று கூறுகின்றான். அந்த முஹாஜிர்களை பற்றியும் அந்த அன்சாரிகளை பற்றியும். அந்த அன்சாரிகள் ஒவ்வொருவர்களுடைய தியாகமும், அந்த முஹாஜிர்கள் ஒவ்வொருவர்களுடைய தியாகமும் சரித்திர வரலாறுகளை மின்னிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு முஹாஜிர்களை பற்றியும் சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே எல்லாம் கிதாபுகளை தேடி செல்ல வேண்டும், இன்று வலைத்தளங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அரபி அறிந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் எந்த ஒரு முஹாஜிருடைய பெயரை போட்டாலும் கூட அவருடைய பின்னணி சரித்திரமெல்லாம் வரும். அவர் பட்ட கஷ்டம், அவருடைய வீடு வாசல் எப்படி இருந்தது, மனைவி மக்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி தொடர்ந்து போனார்கள், வழிநெடுகிலும் எப்படி அவர்கள் பயந்து இத்தனை நாட்கள் போனார்கள் என்பதனையெல்லாம் குறிப்பிடக்கூடிய வகையில் நாம் பார்க்க செய்கின்றோம். இவ்வளவு தியாகங்களை உள்ளடக்கியதுதான் இந்த ஹிஜ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த ஹிஜ்ரத்து பயணம். எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே, அதாவது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்று அங்கு 10 ஆண்டுகள் இருந்து அதற்கு பிறகு 2.5 ஆண்டுகள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சிக்கு பிறகு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வருகின்றார்கள். ஏறக்கூடிய 17 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றது. ஹிஜ்ரத் நடைபெற்று 17 ஆண்டுகளுக்கு பிறகு சில தேவைகளுக்காக வேண்டி ஒவ்வொருவர்களும் தங்களுடைய ஆண்டு கணக்குகளை வைப்பதற்காக வேண்டி என்று கிறிஸ்தவர்கள், யூதர்கள் உலகத்தில் பல பாகங்களிலே வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு என்ற அந்த ஆமுல் ஃபீல் யானை ஆண்டை தானே நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமியம் வந்ததன் பிறகு ஒரு கால கணக்கு தேவை என்பதாக சொல்லி ஹஜ்ரத் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்கிருந்து கவர்னராக அனுப்பப்பட்டவர்கள் ஈராக்கிலே உண்டான பசராவுடைய பகுதிக்கு அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். அங்கிருந்து லெட்டர் எழுதுகின்றார்கள், இப்படி நம்முடைய கணக்குக்கு ஒரு ஆண்டு தேவை, இஸ்லாமிய ஆண்டு ஒன்று வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூத்த சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், நமக்கென்று ஒரு ஆண்டு கணக்குக்காக வேண்டி ஆண்டு தேவைப்படுகின்றது, என்ன பெயர் வைக்கலாம்? யானை ஆண்டு போன ஆண்டெல்லாம் வைத்திருக்கின்றார்களே, நாம் குறிப்பிட்ட இந்த வாசகத்தை வைக்க வேண்டும் என்பதாக மஷூரா செய்த பொழுது ஆளுக்கு ஒரு மஷூரா சொல்லுகின்றார்கள். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆமுல் விலாதத் என்பதாக வைக்கலாமே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருடம் எத்தனையாவது என்பதாக வைக்கலாமே என்று சொன்ன பொழுது, அது மற்றவர்களால் பின்பற்றக்கூடிய செயல், இன்னால் பிறந்தது ஈசவி என்பதாக எந்த தனிப்பட்ட மனிதருக்காக இஸ்லாம் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது இல்லை, அவர்களுடைய வஃபாத்து பெரிய இழப்பாச்சு நாட்டிற்கு, இந்த சமுதாயத்திற்கு, அதை வைத்து ஆமுல் வஃபாத் என்று வைக்கலாம் என்பதாக சிலர் கூறுகின்றார்கள். இன்னும் சிலர் ஆமுன் நுபுவத், நபித்துவம் அருளப்பட்ட ஆண்டு என்பதாக, இப்படி பல பெயர்களை சொல்லப்பட்டாலும் கூட இறுதியாக ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், இந்த எல்லா பெயர்களிலேயும் இந்த இஸ்லாம் வளர்ச்சி பெறுவதற்கு மிக பெரும் காரணமாக இருந்தது ஹிஜ்ரத் என்ற சம்பவம் தான். ஏனென்று சொன்னால், மக்காவிலே நுபுவத்து கிடைக்கப்பட்ட பிறகு 13 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கின்றார்கள், மக்காவிலே இருந்தார்கள். அது 13 ஆண்டுகளிலே எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படவில்லை. கலிமாவை வெளியே சொல்ல முடியாது, வெளியே தொழுக முடியாது, மக்களிடத்தில் அழைப்பு கொடுக்க முடியாது, மிக பெரும் கஷ்டம், சங்கடம், தொல்லை செய்யப்பட்டார்கள், உயிருக்கு வலை வைத்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் 13 ஆண்டுகள் மக்காவோடு இருந்து கொண்டிருந்த அந்த மார்க்கம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தது பிறகுதான் அது வலுப்பெறுகின்றது. இஸ்லாமிய தளங்கள் எல்லாம் உருவாகுகின்றன. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலேயே பல ஆயிரம் மைல்கள் இஸ்லாம் பரவி சென்று விட்டது, மக்கள் இஸ்லாத்திலே வந்து விடுகின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் உலகத்தின் பல திக்குகளுக்கும் அரசர்களுக்கு லெட்டர் எழுதுகின்றார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி ஒரு தளம் இஸ்லாத்திற்கு அமைந்தது. அதற்கு காரணமாக இருந்தது ஹிஜ்ரத்து தான். அந்த ஹிஜ்ரத்தில் ஈடுபட்ட சஹாபாக்களை அல்லாஹ் திருமறையில் இவ்வளவு சிறப்பித்து கூறுகின்றான். அன்சார்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு நான் சிறப்புகளை கூறுகின்றான். எனவே இந்த ஹிஜ்ரத்தும் நுஸ்ரத்தும் சேர்ந்த அந்த ஹிஜ்ராவை ஆண்டாக வைக்கலாம் என்பதாக சொல்லி அவர்கள் தான் பெயர் வைத்தார்கள். இந்த ஆண்டிற்கு, இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக சொல்லி. இந்த ஹிஜ்ரத் எவ்வளவு வலுவானது என்பதனை நிறைய நாம் பேச வேண்டும். அதற்கு பல ஜும்மாக்கள் தேவைப்படும், பல மணி நேரங்களும் தேவைப்படும். என்றாலும் சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த தீன் இன்று நாம் இங்கு அமர்ந்து முஸ்லீம்களாக நாம் பேசி கொண்டிருக்கின்றோமே, மஸ்ஜிதுகளை அமைத்து கொண்டு இஸ்லாமியர்கள் என்றாக பெயரோடு உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த ஹிஜ்ரத் செய்து மக்கா மதினாவிற்கு சென்றார்கள் அல்லவா, அந்த பெருமக்கள். அவர்களுடைய அந்த தியாகம், அவர்கள் அந்த வீடு வாசல்களை விட்டு சென்ற தியாகம், அப்போது இஸ்லாம் வளர்வதற்கு மூல காரணமாக இருந்தது 2 செயல்பாடுகள். அந்த 2 செயல்பாடுகளை செய்த 2 குழுவினர்கள், 2 செயல்களும் அதை செய்த 2 குழுவினர்களும். ஒன்றாவது ஹிஜ்ரத் என்ற செயல்பாடுகளை செய்த முஹாஜிர்கள். அவங்க யாருக்கு? முஹாஜிரீன்கள்னு பேர். மக்காவாசிகள் மதீனாவுக்கு போனாங்க இல்லையா, சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டுட்டு, அவங்களுக்கு பேர் என்ன? முஹாஜிரீன்கள். லில் ஃபுகராயில் முஹாஜிரீன் அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் செய்தது ஒரு தியாகம் என்று சொன்னால், அங்கு மதீனாவிலே அங்கு ஏழைகளாகத்தான் இருந்தார்கள். யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை முன்கூட்டிய அங்கிருந்து வரவேற்று இவர்களுக்கு இடம் கொடுத்து இவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தங்களுடைய இல்லத்தில் சகோதரர்களாக ஆக்கி கொண்டார்கள் அல்லவா. அப்பேற்பட்ட அந்த அன்சார்கள், உதவியாளர்கள், இந்த 2 பேர் தான் இஸ்லாம் வளர்ச்சிக்கு காரணம். அப்போது இவர்கள் இங்கிருந்து செல்லுகின்றார்கள், அன்சார்கள் உதவி செய்கின்றார்கள். இந்த 2ஐயும் அல்லாஹ் திருமறையிலே போற்றி பேசுவான். வல்லதீன, முன்கூட்டிய மக்கா மதீனாவில் இருந்து கொண்டு யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு தேவை இருக்கின்றது. அவர்களும் ஏழைகள் தான். அவர்கள் மனங்களிலே எந்த ஒரு சிறு இவருக்கு கொடுக்குகின்றோமே, இவருக்கு நம்முடைய சொத்தை பாதியாக கொடுக்குகின்றோமே, இவருடைய வாழ்வாதாரத்தில் பாதியை கொடுக்குகின்றோமே என்ற எந்த விதமான அந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பங்கிட்டு கொடுத்தார்களே, அவர்களை அல்லாஹ் பொருத்தப்பட்டு கொண்டான் என்று திருமறை கூறுகின்றது. உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன்கிறான், அவர்கள் வெற்றியாளர்கள்னு சொல்கிறான். அப்போது இந்த 2 செயல்பாடுகள் ஒன்றிணையும் பொழுதுதான் இஸ்லாமியம் உயர்வு பெறும், சிறப்பு பெறும். அப்போ ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டு வரும் பொழுதும், அது முடியும் பொழுதும், ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய எண்ணங்களிலேயும் இருக்க வேண்டிய செயல்பாடுகள், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும், எந்த குற்ற செயல்களையும், எந்த பாவ செயல்களையும் விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவையில்லாத, அல்லாஹ் விரும்பாத விட்டு தொலைக்க வேண்டும். அல் முஹாஜிரு மன் ஹாஜர மன் நஹல்லாஹு. உண்மையிலே முஹாஜிர் என்று சொன்னால் இப்பொழுது ஹிஜ்ரத் என்பது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, எப்போ மக்கா வெற்றி அடைந்ததோ அதுக்கப்புறம் ஹிஜ்ரத்தெல்லாம் கிடையாது என்பதாக சொல்லிட்டாங்க. ஆனால் கியாமத் வரைக்கும் முஹாஜிர்கள் உருவாக முடியும். யார் அவர்கள்? அல்லாஹ் எதை தடுத்தானோ, எதை ஹராமாக்கி வைத்தானோ, அதிலிருந்து யாரெல்லாம் தன் மனதை கட்டுப்படுத்தி இனிமேல் நான் அந்த வேலையை செய்வதில்லை, அந்த இடத்திற்கு நான் போவதில்லை, அந்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் என்பதாக யாரெல்லாம் தன்னை தடுத்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் முஹாஜிர்கள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த செயல் வர வேண்டும். அதே போன்று அந்த அன்சார்களுடைய செயல்பாடுகள் என்ன? எளியோர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், இல்லாதவர்கள், தேவை உள்ளவர்களை அறிந்து அவர்களுக்கு உதவும் மனப்பாங்கு வேண்டும். இந்த 2ம் ஒன்று சேரும் பொழுதுதான் அங்கு இஸ்லாமியம் வளர்ச்சி பெறும், வெறுவு பெறும். அல்லாஹ் பொருத்தப்படுகின்றான். அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பது அல்லாஹ் திருமறையில் கூற செய்கின்றான். இந்த தன்மை வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஆண்டிற்கு, இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய வரலாற்றிலே எதுவெல்லாம் ஞாபகத்தில் வைக்கப்பட வேண்டுமோ அவைகளையெல்லாம் ஒரு திருநாளாக,
ஒரு பெருநாளாக அல்லாஹ் வைத்திருப்பதை பார்க்கலாம். ஹிஜ்ரி ஆண்டு முடியும் பொழுது நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகம், அதை பேசுவோம். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தார்களே, அந்த தியாகத்தை முன்னிறுத்தி ஈதுல் அல்ஹா பெருநாளை கொண்டாடுகின்றோம். நீங்கள் கொண்டாடினாலும் அது ஒரு தியாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அது இஸ்லாத்தினுடைய கடைசி மாதம், இஸ்லாம் மாதம் வருடம் பிறந்த முதல் மாதத்திலேயே நாம் எண்ணத்திலே கொள்ள வேண்டியது ஹிஜ்ரத். இறைவனுக்காக வேண்டி எதையும் நாங்கள் விட்டு தள்ளுவோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி நாங்கள் யாருக்கும் எதையும் கொடுக்க அல்லாஹ்வுக்காக கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி வைப்போம் என்ற அந்த உன்னத தத்துவம் நமக்கு மத்தியில் மின்னல வேண்டும் என்பதற்காக வேண்டி என்றுதான் ஹிஜ்ரா என்பதாக ஆண்டிற்கு பெயர் வைத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பிறழும் பொழுதும் வரும்பொழுதும் அந்த சிந்தனை வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரி ஆண்டுகள் வருவது செல்லுவது இவைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடங்களாக ஆக்கி அந்த சஹாபா பெருமக்கள் நம்முடைய முந்தைய அந்த முன்னோர்கள் செய்த தியாகங்களை ஞாபகத்தில் கொண்டு அதே போன்ற நல்ல தன்மைகளை சிறந்த பண்புகளை இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய மனமார்ந்த முறையிலே செய்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் வெறுத்ததை நாம் விட்டுவிடுவது என்ற அந்த தன்மையை கொண்டவர்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாக்கு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.